அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இன்னைக்கு ஒரு பதிவு. என்ன பதிவு அப்படின்னா, புதன் பற்றி பதிவு. புதன் தசை. அந்த புதன் தசை வந்தால் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்கிறேன். பொதுவாக புதன் அது என்னென்ன செய்யும்? நகைச்சுவை பேச்சுக்கு, எழுத்துத்துறைக்கு, கம்யூனிகேஷனுக்கு, ரெண்டாவது நல்ல நண்பர்களுக்கு, அதெல்லாம் புதன் ஒரு காரணகர்த்தா. ரெண்டாவது நல்ல கமிஷன் பிஸ்னஸும் பிரமாதமாக சம்பாதிக்கலாம், அதுக்கும் புதன் நல்ல ஒத்துழைக்கும். சாதாரண விஷயம் இல்லை. சாதாரணமாக எது வந்தாலும் டோன்ட் கேர் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க புதன் ஆதிக்கம் உடையவங்க. ஏற்றுத்துறை பிரமாதமாக இருக்கும், நகைச்சுவை அமக்கலமாக இருக்கும், வசனம் பிரமாதமாக செய்வாங்க. அதெல்லாம் புதனுக்கு கணிதத்திலையும் சிறந்தது. சரி, இந்த புதன் திசை வந்தால் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். காரணம் என்னன்னா, மேஷம் காலபுருஷன் இடம். இந்த காலபுருஷனுக்கு 3 ஆகக்கூடியவன் புதன், மிதுனம் கன்னிக்கூடியவன் புதன். இவன் காலபுருஷனுக்கு 3 ஆகக்கூடியவன். பிரமாதம் செய்வான். நம்ம உஷாரா இல்லைன்னா, அளவுக்கு மீறி ஆசைப்பட்டால் ஆகக்கூடியவன் இல்லையா, கடனில் எட்டு போய் தள்ளுவான். ஆமாம், கடன்காரன் ஆக்கிடுவான். ஐயோ நல்லா இருந்தையா, வகத்தொகை மாட்டிக்கினேன், இப்போ இஎம்ஐ கட்டின்னு இருக்கிறேன், கடன் கட்டின்னு இருக்கிறேன், வட்டி கட்டின்னு இருக்கிறேன் அப்படின்னு காலபுருஷனுக்கு ஆறக்கூடியவன் அவன் வேலையை செய்வான். அதனால தான் புதன் திசை கவனமாக இருக்கவும் போட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, சாதாரணமாக இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், லக்னம் ரிஷபம்னு வைங்க. இந்த லக்னத்துக்கு 2 அஞ்சக்கூடியவன் புதன். அவன் 10ல் இருக்கிறான்னு வைங்க. இந்த இடத்துல பதவி ஸ்தானம், ஜீவனஸ்தானம் அதெல்லாம் இருக்கிறான். ஆனா பிரச்சனை எதுவுமே விட்டான். ஏன் அப்படின்னா, லக்னத்துக்கு 12 கூடியவன் சாரத்துல புதன் உட்கார்ந்தான். செவ்வாய் காலில், செவ்வாய் சாரத்துல போய் உட்கார்ந்தான். பொதுவா லக்னத்துக்கு 6, 8, 12 கூடியவன் சாரத்துல புதன் இருந்தால் எங்க இருந்தாலும் எத்தும்பை கீழே தள்ளிடுவான், ஜாகிரதையா இல்லைன்னா. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, இந்த லக்னம் விடுங்க. இப்போ இதே கடக லக்னம் வைங்க. கடக லக்னத்துக்கு புதன் லாபத்திலேயே இருந்தான், இந்த இடத்திலே இருந்தான் கூட வச்சுக்கோங்க. லாபத்துல பாக்கியத்துல இருந்தான், இங்கதான் இருந்தான். இருந்தாலும் லக்னத்துக்கு, கடக லக்னத்துக்கு அவன் விரையாதிபதி, அதே நேரத்துல திருதிய சஷ்டமாதிபதி, 3 கூடியவன். 3, 12 கூடியவன் புதன் எங்க இருந்தாலும் நிதானமா போகணும். அவசர அவசரமா போய் காலை விடக்கூடாது, யாரையும் நம்பி தொழில் செய்யக்கூடாது, பார்ட்னர்ஷிப்பாகவும் இருக்கக்கூடாது. அது முக்கியம். இந்த லக்னத்துக்கு புதன் 12 கூடியவன் விரையாதிபதி. சரி, அதே நேரத்தில் விருச்சிக லக்னமாக இருந்தாலும் அஷ்டமாதிபதி புதன். அதனால அந்த தசைகள்ல நல்லா கொடுக்குற மாதிரி கொடுக்கும். அதுக்கப்புறம் பிரச்சனையை எட்டுமை விடும். எப்படி? 7 கூடியவன் பக்கத்திலேயே 8, பார்ட்னர்ஷிப்பால், நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிடும். கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து செய்கிறது எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னா புதன் ஈத்துமை தள்ளும். அதனால இந்த புதன் தசை வரப்போ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் இந்த லக்னமும். சரி, அதே நேரத்துல புதன் மேஷ லக்னமாக இருந்ததுன்னு வைங்க, கேட்கவே வேணாம்.
நல்ல கீர்த்தி புகழோடு இருந்தவன் பேரு புகழும் கேட்ட மாதிரி பண்ணிடுவான். ஏன்னா 3 கூடியவன் 6 கூடியவன் எங்க ஒன்னாலும் இருக்கட்டும், கவலையே இல்லை. அவன் 6 8 12 சாரத்துல இருந்தாலும் 6 8 12 கூடியவனோட லக்னத்துக்கு 8 கூடியவன் செவ்வாயோட புதன் சேர்ந்து இங்க இருக்குது. புதன் செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6 8 12 குரு கூட சேர்ந்தாலும் 6 8 12 கூடியவன் சேர்ந்து புதன் எங்கே இருந்தாலும் அந்த தசை வரப்போ ரொம்ப நிதானமா நீங்க போகணும். இல்லைன்னா தேவையில்லாத குழப்பம் வந்து தீரும். சரி, அடுத்து இந்த லக்னம் வைங்க, மகர லக்னம். இந்த லக்னத்துக்கு 7ல புதன் இருக்குது, தசை நடக்குது. 7 யாரு? மனைவி ஸ்தானம், பார்ட்னர்ஷிப்பு, இதெல்லாம் 7. சரி, என்ன செய்யும் அப்படின்னா மனைவி ஸ்தானத்துக்கு விரியாதிபதி புதன். அதே நேரத்துல மனைவி ஸ்தானத்துக்கு 3 கூடியவன். முதல்ல நல்லதா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த புதன் ரன்னிங் வந்து இருக்குது, சுய புத்தி போயிட்டு அடுத்தடுத்து வந்து இருக்கிறப்போ எங்களுடைய குணாதிசயங்கள் மாறும். ஏன்? நீங்க மாத்த வைக்கிறீங்க. உங்களுடைய செய்கை அவசரம், நிறைய சம்பாதிக்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்க வரணும் போகணும் அப்படின்னு ஏறக்கூடியவங்க இல்லையா, நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு மனமாறுதல் ஏற்படுது. அதனால குடும்பத்துல தேவையில்லா பிரச்சனைகள் வரலாம். ஆகவே இந்த புதன் தசை வரப்போ ரொம்ப கவனமா இருக்கணும், அது கேரண்டியா சொல்லுவேன், அதுல சந்தேகமே இல்லை. சரி, இப்போ ரிஷப லக்னம்னு வைங்க. இந்த லக்னத்துக்கு 9ல புதன் சுக்கிரன் இருந்தாலும் நல்லா செய்யும். ஆனா கால புருஷனுக்கு 3 6 கூடியவன் யாரு? புதன். அதே நேரத்துல கால புருஷனுக்கு 2 7 கூடியவன் யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரன் 7 வந்து சப்தமாதிபதியா இருந்தாலும் பாலகாதிபதி அவன் 9ல இருக்கிறதுனால சுக்கிர தசையில பிரமாதமா குத்துடும். ஆனா தனம் கொடுக்குறான், வண்டி வீடு வாசல் கொடுப்பான் 2. 7 பாலகாதிபதி அவன், அதையும் கவனிங்க. அகலக்கால வைப்பான். அதாவது ஒரு விஷயம் செய்யணும், அது 1 லட்சம் ரூபாயில முடியும்னு வைங்க, பார்த்துக்கணும் ஆகட்டும் 5 லட்சம் ரூபாயில போயிடுது, தேவையில்லாம நீத்து போய் விடுவோம். அதனால புதன் யாரு கூட சேருது அதையும் கவனிங்க. முக்கியமா புதன் சாதாரணமானவன் அல்ல, இன்டெலிஜென்ட் பிரமாதமான மூலகாரன். இருந்தாலும் 6 8 12 கூடியவன் ஜாதத்துல உட்கார்ந்தா அந்த பிரெயினு, அந்த திங்க் பண்ற யோசனை பண்ணக்கூடிய பவரே போயிடும், தடன்னு போய் விழுவாங்க. அதனால புதன் தசை வரப்போ கவனமா இருங்க, தேவையில்லா கடன்கார ஆவாதீங்க, தேவையில்லா உடல் நலம் பாதிக்கலாம். இப்போ இன்னொன்னு என்னன்னா, இந்த புதனு சப்போஸ் இந்த லக்னத்திலேயே இருந்ததுன்னு வைங்க, மிதுன லக்னத்திலேயே புதன் என்ன செய்யும் அப்படின்னா பிரச்சனை அந்த அளவு கொடுக்காது. ஏன்னா லக்னாதிபதி லக்னத்திலே இருந்து தசை நடக்குது. அதே லக்னத்துக்கு 4 கூடியவன் யாரு? இந்த புதன். ஆனா சாரம் மட்டும் பார்த்துக்கோங்க, அவன் சாரம் 2 5 9 10 11 இந்த சாரத்துல இருந்து லக்னத்துல புதன் இருந்தாலும் லக்னத்துக்கு 4ல தசை நடந்தாலும் பிரமாதமா இருக்கும், கவலையே வேணாம். ஆகவே இந்த புதன் தசை வரப்போ மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் புதன் அவங்கள கடன்காரன் ஆக்கும், கேரண்டியா சொல்லுவேன். அவசரப்பட்டு போவாங்க, தேவையில்லா பிரச்சனையில மாட்டிப்பாங்க. நண்பர்களே, நீங்க புதன் தசை வரப்போ நீங்க பார்த்து நிதானமா செய்யணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம்.